ePro 14 சாஃப்ட்வேருடைய லிங்க்கு இது வந்து நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கூகுளில் எங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆயிரும். சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆன பின்னாடி இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பிங்க் கலரில் பேக்ரவுண்டில் பிங்க் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிறது தான் இது. வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நீங்கள் ePro 13 என்ன நம்பர் போட்டிருந்தீங்களோ வாட்ஸ்அப் நம்பர், அதே நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள் மொபைல் நம்பரு என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வந்து கெட் ஓடிபின்னு இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ண உடனே உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து ஓடிபி போகும். சரிங்களா? அந்த ஓடிபி வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு என்ன கொடுக்குறீங்கன்னா வெரிஃபைன்னு கொடுங்க. வெரிஃபைன்னு கொடுத்த உடனே கீழே நீங்கள் கவனிக்கணும். இப்போ கீன்ட்டு உங்களுக்கு 2 ஓப்பன் ஆகிருக்கு வந்திருக்கு. என்கிட்ட வந்து இப்போ ஒன்று மேலே வந்து ஒரு ரெட் கலர் சிம்பிள் இருக்குது, கீழே க்ரீன் கலர் சிம்பிள் இருக்குது, அதை டிக் மார்க்கு ட்ரூன்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்னு கொடுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு எது வந்து க்ரீன் டிக் இருக்கோ அது மேலே மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்னு கொடுத்தா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ரிஜிஸ்டர் நியூன்னு கொடுத்துடாதீங்க. அதனால ரிஜிஸ்டர்னு கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். ஆஸ் யூஷுவல் இதில் வந்து என்னென்னா கிராப் பிடிஎஃப், கிராப் இமேஜ்ன்ற இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கலர் ஆதாரில் சில இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் நிலவரம் கார்டு எடுக்கணுன்னா கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுடைய நிலவரை கார்டு வந்து கொடுத்து பாஸ்வேர்டு என்ன ஓகே கொடுத்துருங்க. இப்போது கிராப்புங்க எந்த அளவுக்கு வேணும் நீங்கள் வந்து கிராப் கொடுத்துட்டு மேலே வந்து அப்ளைன்னு இருக்கு இல்லையா, அது கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் 2வது பேஜுக்கு வந்து நோன்னு கொடுத்துருங்க. ஏன்னா 2வது பேஜுக்கு இமேஜ் வைக்க போகிறோம். இந்த கட்டத்து மேலே ரைட் கிளிக் பண்ணால் சூஸ் இமேஜ்னு வரும் பார்த்தீங்களா. இந்த இமேஜ் வந்து நீங்கள் உங்களோட நிலவர இமேஜ் அப்படி வச்சுக்கிட்டிங்கனாக்கா அவ்வளோதான். உங்களுக்கு வந்து கார்டு வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் கொடுத்துக்கலாம். அதே போல் நீங்கள் இபிஎஃப் கார்டோ மற்ற கார்டோ ஏதாச்சும் இருந்தால் கூட மறுபடியும் இதே மாதிரி வந்து நீங்கள் கிராப் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போது ஒரு இபிஎஃப் கார்டு வந்து நான் கிராப் பண்ணி காட்டுறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டேன், ஓகே கொடுத்தேன். இப்போ இந்த வலதுபுறம் உள்ளது வந்து இடதுபுறம் உள்ளது வந்து நான் கிராப் பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்குறேன். ஸோ அகெயின் வந்து எஸ்ன்னு கொடுக்குறேன். இன்னொரு இது கிராப் பண்ணுறதுக்கு எஸ்ன்னு கொடுத்தேன்னா கொடுத்துட்டு இப்போது அப்ளை கொடுத்தா எனக்கு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் கார்டு வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து அழகாக பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த ஆப்ஷன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அது எம்ஜி பிரிண்டில் தான் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கலர் ஆதாரில் வந்து ஃபீச்சர்ஸ் பார்த்துருவோம். கலர் ஆதாரில் பார்த்தீங்கன்னாக்க முன்னாடி வந்து இந்த லாங்குவேஜஸ்ஸு தெலுங்கு, கன்னடா இந்த மாதிரி வராமல் இருந்தது. அது வந்து அப்டேஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் கலர் ஆதார் அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பார்கோடு ஃபோட்டோ வந்து கரெக்டாக உட்காராமல் இருக்கும். அது வந்து எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்ட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. ஆப்ஷனில் கலர் ஆதார் செட்டப் கிடையாது. கலர் ஆதார் செட்டப் கொடுத்த உடனே இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே எலிமினேட்டில் வந்து கொடுத்தீங்கனாக்க இங்கே நீங்கள் பார்கோடு வந்து மாற்றினா பிக்யூஆர்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட்டு டாப்புன்னு இருக்குங்களா, பொறுமையாக பண்ணணும் நீங்கள். சரிங்களா? பொறுமையாக பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்படியே வந்து அது அட்ஜஸ்ட் ஆகிறது வந்து நீங்கள் வந்து கண் கூட பார்த்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்து டக்குன்னு பண்ணாமல் மெதுவாக பொறுமையாக பண்ணிங்கனாக்கா எல்லா விஷயங்களும் நடக்கும். அதே போல் வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோ மாற்றணும் கூட ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ கொஞ்சம் கீழே இருக்கிறதா மேலே இருக்கிறதா அது நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து எனது ஆதார், எனது அடையாளம் அது கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்ரண்ட் யூஐடி மேலே கிளிக் பண்ணிவிட்டு அது நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஆகும். இல்லை நீங்கள் வேறு டெம்ப்ளேட் வச்சிங்கன்னா கலர் பிஜின்ற இடத்துல நீங்கள் உங்களுடைய டெம்ப்ளேட், இல்லை சார் எனக்கு வந்து இது கிளாரிட்டி இல்லை சார், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் சார், அதே வந்து நீங்களே வந்து ஓனாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு கூட அந்த டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கொடுத்த உடனே முன்னாடி வந்து டைரெக்டாக போயிட்டு இருந்த அந்த கம்ப்ளீட் இருந்தது, அந்த இது வந்து இஷ்யூ வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயினான விஷயம் என்னென்னா, இது வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அந்த விஷயந்தான். நீங்கள் வந்து 2 பிசிலையும் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம். ஆமாம், இங்கே வந்து ஹெல்ப்பில் வந்து கீழே பார்த்தா ரீசெட்டுன்னு இருக்குது இல்லைங்களா, அதை ரீசெட் கொடுத்துட்டிங்கனாக்க உங்களுக்கு இன்னொரு பிசி இருக்குதுன்னாக்க அங்கே கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஓடிபி வாட்ஸ்அப் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு
நீங்கள் வந்து அதுலேயும் கண்டினியூ பண்ணிக்கலாம். அகெயின் வந்து இந்த பிசிக்கு யூஸ் பண்ணாக்க மறுபடியும் அங்கே ரீசெட் கொடுத்துட்டு இந்த பிசிலேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 பிசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சரு. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கு நீங்கள் ப்ரோ யூஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு ப்ரோவில் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருப்போம். அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் ப்ரோ பற்றி தெரியாமல் இருந்தால் அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.